உளுத்தம்பருப்பு ஸ்டஃபிங் மோதகம் பண்ண போகிறேன். இதுக்கு மேல் மாவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு, அதுக்கு வந்து 2.5 கப் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் உப்பும் போட்டு கொதிக்க நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு கையில் எண்ணெயும் தண்ணியும் தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டி பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது கையில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கட்டும், ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். முழு உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். உளுத்தம்பருப்பு எண்ணெயை அரைச்சிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவிருக்கேன். அது இதில் போட்டு நல்லா பரத்தி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேக நிமிஷம் நல்லா வெந்துச்சு. கத்தியில் இந்த மாதிரி நனைச்சிட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அணைச்சிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா பொரிய நல்லா உதிர்த்து விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் துருவின தேங்காய், கொத்தமல்லி இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டு கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சுப்பு பண்ணிவிட்டு உள்ள கொஞ்சம் பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வரிசையாக எல்லாம் அடுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு வச்சுக்கலாம் மூடி போட்டு. இல்லைன்னா இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். மோதகம் ரெடி ஆயிடுச்சு.